ப்ரோ, இந்த வீடியோ முடிஞ்ச அப்புறம் கிளவுட் கம்ப்யூட்டிங்னா என்னன்னு மட்டும் இல்லாம நீ கிளவுட் இன்ஜினியர் ஆக முடியுமா, உனக்கு கான்ஃபிடன்ஸ் வரும். புரியுதா? ஸோ இந்த வீடியோவை கிளியரா பாருங்க. கிளவுட் கம்ப்யூட்டிங் பேசிக் டு மாஸ்டர் எல்லாமே நான் சொல்லி தர போறேன். நான் உங்களோட ராக்கி. ஸோ வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இப்போ என்ன அப்படின்னா இந்த வீடியோல கிளவுட் கம்ப்யூட்டிங்னா என்னன்றத எல்லாமே சொல்லி தர போறேன். ரோட் மேப் இன்க்ளூடட். ஓகே, ஸோ கிளவுட் கம்ப்யூட்டிங்னா என்ன? நீ நெட்ஃப்ளிக்ஸ் பார்க்குற ரைட்டா? நீ சினிமா தேட்டர் வாங்கி மூவி பார்க்குற மாதிரி இல்லை. மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷன் ஃபோனில் ப்ளே பண்ணி என்ஜாய் பண்ணுற சேம் கான்செப்ட் தான் கிளவுட் கம்ப்யூட்டிங். கிளவுட் கம்ப்யூட்டிங்னா கம்ப்யூட்டர் பவர், ஸ்டோரேஜ், சாஃப்ட்வேர் எல்லாம் இன்டர்நெட்ல ரெண்ட் பண்ணுறது. லேப்டாப் கிராஷ் ஆனால், ஃபோன் மிஸ் ஆனால் நோ டென்ஷன், கூகுள் டிரைவ்ல ஃபோட்டோ பத்திரமா இருக்கும். அதுதான் கிளவுட் கம்ப்யூட்டிங். ஈஸியாக சொல்லலாம் அப்படின்னா ஓன் பண்றது இல்லை, யூஸ் பண்றது மட்டும்தான். ஸோ கிளவுட் ஓன் பண்ணது, யூஸ் மட்டும்தான். ஓகே, இப்போ என்ன அப்படின்னா ட்ரெடிஷ்னல் வெர்சஸ் கிளவுட் கம்ப்யூட்டிங்னா என்ன அப்படின்றத ஃபர்ஸ்ட் நான் இதை கிளியரா சொல்லி தந்துடுறேன். ட்ரெடிஷ்னல் வெர்சஸ் கிளவுட் கம்ப்யூட்டிங். ட்ரெடிஷ்னல் வந்து ஓல்டு ஸ்டைல். சரியா? இமேஜின் ஒரு கம்பெனி 10 lakhs சர்வர் வாங்கிட்டாங்க. ஏசி, கூலிங், பவர், பேக்கப், ஐடி ஸ்டாஃப் 24/7. டிராஃபிக் அதிகமான சர்வர் வேற ஸ்லோ ஆகும். ஸோ எவ்வளோ லாஸ் பாருங்களேன். ஸ்டாஃபுக்கு காசு கொடுக்கும், ஏசி, கூலிங், பவர் பேக்கப் இவ்வளோத்துக்கு செலவு பண்ணும். ஆனால் நியூ ஸ்டைல் அப்படி இல்லை. லேப்டாப் ப்ளஸ் இன்டர்நெட் மட்டும் இருந்தால் போதும். சர்வர் வேணுமா 2 கிளிக்ல கிரியேட் ஆகும். டிராஃபிக் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஆட்டோ ஸ்கேல் ஆகலாம். ஸோ கிளவுட் கம்ப்யூட்டிங்ல நான் இதை சரியா சொல்லலைங்க. ஸோ நான் அதை உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இதுல என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க யூஸ் பண்றதுக்கு மட்டும் பே பண்ணா போதும். கரண்ட் பில்ல பாருங்க, லைட்டா யூஸ் பண்ற பில் கம்மியாகுது, யூஸ் பண்ணலன்னா பில் இல்லை, அவ்வளவுதான். சர்வர் யூஸ் பண்ணா பே பண்ணு, இல்லைன்னா நோ பே. ஸோ இதுதான் வந்து கிளவுட் கம்ப்யூட்டிங் பத்தி சொல்றது. ட்ரெடிஷ்னலா சொல்லிட்டு ஸோ நெக்ஸ்ட் இந்த ஸ்லைடுக்கு வர கீ பெனிஃபிட்னா என்ன, கோர் கான்செப்டா? சரிங்களா? ஸோ நீ என்ன அப்படின்னா ஆன் டிமாண்ட் செல்ஃப் சர்வீஸ்னா ஒரு ஹோட்டல் ரூம் புக் பண்ற மாதிரி. வெப்சைட் ஓபன் பண்ற, கிளிக் பண்ற, சர்வர் ரெடி, அவ்வளவுதான். நோ ஃபோன் கால்ஸ், நோ வெயிட்டிங், நோ ஹியூமன் இன்ட்ராக்ஷன். சரிங்களா? நெக்ஸ்ட் பிராட் நெட்வொர்க் ஆக்சஸ். வில்லேஜ்ல இருந்தாலும் சரி, ஃபாரின்ல இருந்தாலும் சரி, மொபைல், லேப்டாப், இன்டர்நெட் எது இருந்தாலும் கிளவுட் எங்கனாலும் ஒர்க் ஆகும். அவ்வளவுதான். ரிசர்ச் பூல், ஒரு ஸ்விம்மிங் பூல்ல எல்லாரும் ஷேர் பண்ணுவாங்க ரைட்டா? ஒரு பிக் கிளவுட் அப்படிதான். மெனி கஸ்டமர் எல்லாருமே அது பெனிஃபிட் ஆகிறாங்க. ரேபிட் எலாஸ்டிசிட்டி. ஸோ அப்படி என்னன்னா ஒரு க்ரோர் யூசர்ஸ் ஒரே டைம். இப்போ ஃப்ளிப்கார்ட் செயல இமேஜின் பண்ணிப்பாங்க. பிளாக் செயல அப்படின்னு ஒன்று போடுவாங்க இல்லை, அதை இமேஜின் பண்ணிட்டோம். ஓகே, நான் இதை சொல்லிட்டு சொல்றேன். கிளவுட் கம்ப்யூட்டர் எதெல்லாம் யூஸ் ஆகுது? கூகுள் டிரைவ்ல யூஸ் பண்றாங்க. அப்படி லேப்டாப் கிராஸ் ஆனால் அசைன்மெண்ட் வச்சான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இல்லை. நீங்க கூகுள் டிரைவ்ல அது இருக்கும், எங்க இருந்தாலும் நீங்க ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெட்ஃபிளிக்ஸ்ல நியூ சீரிஸ் ரிலீஸ் ஆகும் ரைட்டா? ஸோ ஹோல் வேர்ல்டா ஒரே டைம்ல வாட்ச் பண்ணுங்க. கிளவுட் இல்லை அப்படின்னா நெட்ஃபிளிக்ஸ் சர்வர், அவ்வளவுதான். ஸோ கிளவுடுக்கும் நெட்ஃபிளிக்ஸ்க்கும் ஒரு பெரிய தொடர்பு இருக்குது. நெட்ஃபிளிக்ஸ் தான், கிளவுட் தான். ஸோ வாட்ஸ்அப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீ புது ஃபோன் வாங்கிட்டாங்கன்னா சாட்ஸ் எல்லாமே ரிஜிஸ்டர் ஆகும், பேக்கப் பண்ணி வச்சிருந்தேன். ஓகே, சர்வர் மாடல்ஸ். இது என்னன்னா, நீ ஒரு ஹவுஸை ரெண்ட் பண்ற மாதிரி திங்க் பண்ணிக்கலாம். ஐஏ அப்படின்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சர்வீஸ். ஒரு எம்பி வந்து மெட்டீரியல்ஸ் கொடுத்துருந்தது, சர்வர், ஸ்டோரேஜ், நெட்வொர்க் அதுவும் கொடுத்துருக்காங்க. நீ வந்து ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணா அப்புறம் ஆப் ரன் பண்ணி வரலாம். சொன்னா பிளாட்ஃபார்ம் சர்வீஸ், ரெடிமேட் ஹவுஸ், கிச்சன் ரெடி ஆகும், பாத்ரூம் ரெடி ஆகும், குக்கிங் ஒன்லி, அதாவது கோடிங் மட்டும் இருப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு கிளவுட் ஆப் இன்ஜி, சாஸ்னா சாஃப்ட்வேர் செஞ்சு போர்ட்டல் ரூம் எவ்ரிதிங் ரெடியா இருக்கும். ஜஸ்ட் லாகின் அண்ட் யூஸ் பண்ணலாம். எக்ஸாம்பிளுக்கு ஜிமெயில், ஜூம், மைக்ரோசாஃப்ட் 365 அதெல்லாம் இருக்குது இல்லையா? ஸோ நீங்க அது ஐஏஎஸ்னா நீங்க ரெண்ட் பண்ற மாதிரி பிளாட்ஃபார்ம் அந்த மாதிரி கிச்சன் கோடிங் மட்டும் போட முடியும். ஓகே, கிளவுட் டிபார்ட்மெண்ட் மாடல்ஸ் அப்படின்னா பப்ளிக் கிளவுடு அப்படின்னா எல்லாருமே யூஸ் பண்ணலாம். ரொம்ப சீப்பா இருக்கும், ஃபாஸ்டா இருக்கும். ஸ்டார்ட்அப்ல இருக்கவங்க இதை ஸ்டார்ட் பண்ணுங்க, பப்ளிக் கிளவுட் எடுத்துவாங்க. எக்ஸாம்பிளுக்கு AWS, இதெல்லாமே இதை யூஸ் பண்றாங்க. பிரைவேட் அப்படின்றது ஒரு கம்பெனி ரொம்ப செக்யூரிட்டியா இருக்கும், ஒரு கம்பெனி தான் யூஸ் பண்ணுவாங்க, ஹை செக்யூரிட்டி. ஸோ எக்ஸாம்பிளுக்கு பேங்க் அதெல்லாம் இங்க எடுத்துக்காங்க. பேங்க், கவர்மெண்ட் ஏஜென்சி, ஹாஸ்பிட்டல்ஸ் கூட எடுத்துக்கலாம். ஸோ ஓகே, ஹைபிரிட் என்னன்னா கிளவுடும் இருக்கும், பிரைவேட்டும் இருக்கும். சென்சிட்டிவ் டேட்டா எல்லாம் பிரைவேட்ல இருக்கும். பப்ளிக் எல்லாம் வந்துட்டு நார்மல் ஆப்ஸ் பெஸ்ட், அதாவது பிரைவேட்டா இருக்கணும், பப்ளிக்காவும் இருக்கணும் அப்படின்றவங்களுக்கு ஹைபிரிட் எடுத்துக்கலாம். ஸோ ரெண்டுத்துக்குமே இது ரொம்ப யூஸ் ஆகும். இப்போ நெக்ஸ்ட் மேஜர் கிளவுட் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லீடிங் ரெசல்ஸ் வந்து AWS, அதாவது Amazon வெப் சர்வீஸ் 32%. மார்க்கெட்டோட லீடரே இவர் தாங்க, கிளவுட்னாலே இவர் தான்.
எல்லாருமே AWS தான் படிக்கிறாங்க. கிளவுடு கூட எல்லாருமே நம்மளாம் அதை பத்தி வீடியோ போடலாம். AWS ஆன்சரா நீங்க கமெண்ட் பண்ணுவோம். ஓகே, மார்க்கெட் லீடர் தான் ரொம்ப ஜாப்ஸ் எல்லாம் இருக்கு. நீங்க கிளவுட் படிச்ச உடனே இதுக்கு போகலாம். நெக்ஸ்ட் ஆஃபர்ல வந்து மைக்ரோசாஃப்ட் தான் அதான் லீடர். என்டர்பிரைஸ்ல இருக்கிறவங்களுக்குலாம் இதான் ஃபேவரட். A+டேட்டா ஜிடிபி. ஓகே, நீங்க ஒரு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஒரு கிளவுட் நீங்க படிச்சுக்கனாலே போதும், எல்லாத்தையும் நீங்க ஈஸியா இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் கிளவுட் ஆர்கிடெக்சர் VM, அதாவது வெர்ச்சுவல் மிஷின். உங்களுக்கு பெரிய கிளவுட்னால பிசிக்கல் பேங்க். ஸோ அதுதான் சொல்றது. ஸ்டோரேஜ்னா ஹார்ட் டிஸ்க், சரிங்களா? நெட்வொர்க் அப்படின்னா வெர்ச்சுவல் நெட்வொர்க்னா ரோட்ஸ், லோ பேலன்ஸா டிராஃபிக் போலீஸ், டேட்டா பேஸ்னா பிரெயின், ஐஏஎம்னா செக்யூரிட்டி, எல்லாம் தொடர்புனா பர்பிள் ஆப். இவ்வளவுதான், சிம்பிள் தான். இது எல்லாமே ஒவ்வொரு இதுக்கு ஐஏஎம்னா சேஃப்டி கார்டு, டேட்டா பேஸா பிரெயின், லோ பேலன்ஸரா டிராஃபிக் போலீஸ். இந்த மாதிரி அவங்க கிளவுட்ல இவங்க ஒரு மெம்பர், முக்கியமான மெம்பர். இவங்க இந்த விஷயத்துக்காக யூஸ் பண்றாங்க. ஸோ நான் இதை வந்து ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் கூட கனெக்ட் பண்ணேன். ஸோ அப்போ உங்களுக்கு புரிய இருக்கிறது ரொம்ப ஈஸியா இருக்கும்ன்றதுக்காக. ஓகேங்களா? ஸோ அதான் எல்லாம் டுகெதர் இருந்துச்சு அப்படின்னா ஒரு பவர்ஃபுல்லான ஆப் கிரியேட் பண்ணும். நீங்க வந்து லீகோ பிளாக்ஸ் இருக்கு இல்லையா, குட்டி செங்கல்லாம் நிறைய செட்டா ஒரு பெரிய கேஸ்டிலே உருவாக்குறோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி தான் இதை நம்ம சொல்லலாம். புரியுதுங்களா? ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் வீடியோல கிளவுட்ல ஆசரை பத்தி போடணுமா இல்ல AWS பத்தி போடணுமான்றத கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க இப்ப கிளவுட் பத்தி முடிக்கிறீங்க அப்படின்னா AWS அப்ளை பண்ணுவோம். ஸோ இட்ஸ் ரெக்கமெண்டட். அண்ட் நீங்க ஓகே இப்போ இதை பார்த்துட்டு இந்த ப்ராம்ப்ட் இதை சொல்லி முடிச்சிடறேன் இந்த ஸ்லைட. நீங்க இப்போ பிகினரா இருக்கீங்க அப்படின்னா கிளவுடோட பேசிக் ஃபர்ஸ்ட் படிங்க. நெக்ஸ்ட் நெட்வொர்க் படிங்க. அடுத்தால லினக்ஸ் முடிங்க. அடுத்தால இன்டர்மீடியேட், அடுத்த லெவல் டிப்ளாய் பண்ணுங்க ஆப்லாம். டேட்டா பேஸ் பத்தி கொஞ்சம் நல்லா படிங்க. செக்யூரிட்டியா நல்லா படிங்க. அடுத்தால அட்வான்ஸ்டு டெவாப்ஸ், ஆட்டோமேஷன், ஆர்கிடெக்சர் இதெல்லாம் பத்தி படிங்க. இப்போதைக்கு எங்களோட இதுல வந்து ஆட்டோமேஷன் வந்து நிறைய பேருக்கு கிளியரா சொல்லி கொடுத்துருக்கோம். ஓகே, சர்டிபிகேட் பண்ணுங்க. உங்களால முடிஞ்சிச்சு, காசு இருந்துச்சு அப்படின்னா சர்டிபிகேட் பண்ணுங்க. AWS கிளவுடு, AWS அசோசியேட், ப்ரொஃபஷனல் ஆர்கிடெக்ட். இந்த டிகிரி இல்லாட்டாலும் ஸ்கில் இருந்தா போதும், பட் இருந்தாலும் சர்டிபிகேட் வச்சுக்கோங்க. ஓகே ப்ரோ, கிளவுட் கம்ப்யூட்டிங் ஃபியூச்சர் இல்லை, இது நடந்துட்டே தான் இருக்கு. லேர்ன் பேசிக்ஸ், டெய்லியும் ப்ராக்டிஸ் பண்ணுங்க, ப்ராஜெக்ட் பண்ணுங்க. நீ 100% கிளவுட் இன்ஜினியர் ஆகலாம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருந்தா லைக், ஷேர் பண்ணுங்க அண்ட் கமெண்ட் கிளவுட் அப்படின்னு டைப் பண்ணுங்க. நான் உங்களுக்கு அடுத்த வீடியோ சொல்றேன். ஸோ வீடியோ முடிஞ்சிச்சுன்னு நினைச்சேன்னா அதுதான் இல்லை. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நாங்கள் கிளவுட் பற்றி போகணுமா ஆசா பற்றி போகணுமான்றத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க. இந்த இந்த பவர் பாயிண்ட் இது வந்துட்டு நான் டெலிகிராமில் கொடுக்குறேன். ஐ மீன் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுப்பேன், டெலிகிராமில் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் அப்லோட் ஆகிக்கிட்டே இருக்கு. இதுல கிளவுட் வீடியோ பத்தி ஏற்கனவே ஒரு AI வச்சு நாங்க ஒரு வீடியோ மேக் பண்ணிருந்தோம். இது சும்மா இன்ட்ரோ மாதிரி நான் சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட் எங்களோட எக்ஸ்பர்ட்ஸ், கிளவுட் எக்ஸ்பர்ட்ஸ் வந்து வீடியோ மேக் பண்ணுவாங்க. ஸோ போன வீடியோ ரியாக்ட்லாம் வேற ஒருத்தவங்க எடுத்துருக்காங்க, இப்போ நான் எக்ஸ்பர்ட். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு எக்ஸ்பர்ட்ஸ்லாம் நம்ம சேனல்ல அந்தந்த சப்ஜெக்ட் அந்தந்த கோர்ஸுக்கு இவங்க தான் எடுத்தா நல்லா இருக்குன்ற மாதிரி எடுத்துட்டு இருக்கோம். ஸோ எங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கூடவே இருக்கு, நாலேஜும் நிறைய இருக்கு. ஸோ மறக்காம நீங்க நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் அட் த சேம் டைம் வைஸ் நம்ம சேனல்ல பிளேஸ்மெண்ட் சப்போர்ட் தரோம். நீங்க 4 வருஷம் இல்லை 3 வருஷம் காலேஜ் முடிச்சுட்டு நீங்க அடுத்த வேலைக்கு என்டர் ஆகணும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு சப்போர்ட் வரும். ஸோ எங்க சைட்ல இருந்து எல்லா சப்போர்ட்டும் உங்களுக்கு ஃப்ரீயா. உங்களுக்குன்னு ஒரு டொமைனை சூஸ் பண்ணி உங்களோட ட்ரீம் ஜாபை நல்லா அச்சீவ் பண்ண வைக்கும். உங்களுக்குன்னு ஒரு ஆசை இருக்கும், எனக்கு கிளவுட் விசிட்டர் ஆகணும், எனக்கு ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் ஆகணும். ஸோ அந்த உங்களோட ட்ரீமை ஃபர்ஸ்ட் எடுத்து, உங்களுக்கே தெரியாது நிறைய பேருக்கு இதுதான் என்னோட ட்ரீம். ஸோ அவங்களுக்கு எல்லாத்துக்குமே அதை எடுத்து நெக்ஸ்ட் அதை பத்தி ஒரு கிளியரான எக்ஸ்பிளனேஷன் கொடுத்து இது உங்களுக்கு செட் ஆகுமா, இது ஃபியூச்சர்ல டிமாண்ட் இருக்கா எல்லாமே பார்த்து உங்களை ப்ரிப்பேர் பண்ண வச்சு உங்க வேலையை ஏற வைக்கிற வரைக்கும் எங்களோட பொறுப்பு. நாங்க அது வரைக்கும் நீங்க வேலைக்கு போற வரைக்கும் நாங்கள் உங்கள்கிட்ட காசே வாங்க மாட்டோம். நீங்க வேலைக்கு போனதுக்கு அப்புறம் உங்களோட சேலரியில இருந்து கொடுத்தா போடுவாங்க. ஸோ அதான் உங்களுக்கு அப்படி ஆசை இருந்துச்சுன்னா நாளைக்கு டிஸ்கிரிப்ஷன்ல தர இமெயிலுக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஃப்ரீயாவே எல்லாம் நாங்க பண்ணி தரோம். திஸ் இஸ் கேரண்டி அண்ட் ட்ரஸ்டட், நோ பேமெண்ட். நீங்க வேலை கிடைச்சதுக்கு அப்புறம் காசு கட்டினா மட்டும் போதும். எல்லா சப்போர்ட்டும் நாங்க பார்த்துக்கிறோம். ஸோ நீங்க செய்ய வேண்டியது எல்லாமே போய் நம்ம சேனலுக்கு
நம்ம சேனல்ல கீழே டிஸ்கிரிப்ஷன்ல ஒரு இமெயில் தரோம், அதை நீங்க கான்டாக்ட் மட்டும் பண்ணா போதும் guys. வேற எதுவும் நீங்க பண்ண வேண்டாம். அண்ட் that's all. நான் இந்த வீடியோ முடிக்க நெக்ஸ்ட் வீடியோல பார்க்குறேன். பை பை.